அனைவருக்கும் வணக்கம். அழிவு பாதையில் உக்ரைன் போயிட்டு இருக்குது நண்பர்களே. ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல்களை யுக்ரைன் மீது நடத்திட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல யுக்ரைன் அந்த கர்ஸ் பகுதியில், ரஷ்யாவுடைய கர்ஸ் பகுதியில் ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் பிடிச்சிருச்சு இல்லையா? அந்த விஷயத்துக்காக இப்பொழுது ரஷ்யா யுக்ரைனை பழி வாங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் நம்முடைய காதுகளுக்கு எட்டுது. பயங்கர உக்கரமாக அங்கே போர் நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே. அந்த ரஷ்ய யுக்ரைன் போரை பற்றியும், ரஷ்யா ருத்ரதாண்டம் ஆடுவதை பற்றியும், யுக்ரைனை என்னத்தை தின்னா பித்தம் தெளியுமோ அப்படிங்கிற நிலையில ஐயா சாமின்னு கதறிட்டு ஓடிட்டு இருக்கிற கதையை பற்றியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. சரியாக சொன்னோம்னா 3 தினங்களுக்கு முன்பு யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கியுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி சும்மா முறுக்கிட்டு இருந்தது பார்த்தோம் நண்பர்களே. ஜெலன்ஸ்கி என்னமோ இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்ல தான் பெரிய சாதனையை செஞ்சிட்டதாகவும், ரஷ்யாவை இனி நாங்க அப்படி அடக்கிடுவோம், இப்போ we have the upper hand அப்படின்லாம் பேசுறத நம்ம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா, யுக்ரைனுடைய படைகள் யுக்ரைனுடைய வடக்கு பகுதி எல்லையை தாண்டி ரஷ்யாக்குள்ள போய் ஒரு 35 கிலோமீட்டர் உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அந்த பகுதியை தன்வசப்படுத்திருச்சு யுக்ரைன். கர்ஸ்க் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த பகுதியில் உள்ள போன யுக்ரைன் தான் சும்மாவும் இருக்கல. அங்கே போன பிறகு அந்த கர்ஸ்க் பகுதியுடைய எல்லையில் ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுது நண்பர்களே. அந்த ஆறை தாண்டி பாலத்தில் வழியாக இந்த பக்கம் வந்தால் தான் கர்ஸ்கை அடைய முடியும். அந்த மாதிரியான பாலங்கள் ஒரு 3 மிகப்பெரிய பாலங்கள் இருக்குது. அந்த 3 பாலங்களையும் தகர்த்து எரிஞ்சிருச்சு யுக்ரைனு. அதோட யுக்ரைன் இந்த கர்ஸ்க் பகுதியை பிடிச்சாங்க இல்லையா, அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வெடி வச்சு தகர்த்தாங்க. அதாவது அங்க இருக்கிற பவர் சப்ஸ்டேஷன்கள் ஆகட்டும், அல்லது அங்க இருக்கிற பிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதையெல்லாம் இவங்க வெடி வச்சு தகர்த்தாங்க. அதோட இல்லை, கர்ஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய அணு உலை ஒன்று இருக்குது. கரண்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த அணு உலையை. அந்த அணு உலையை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துருச்சு யுக்ரைனு. இது ரஷ்யாவை பயங்கர உஷ்ணப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரஷ்ய அதிபர் புட்டினால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இதை பிடிச்சதோட இல்லாமல் ஜெலன்ஸ்கி பண்ண அடுத்த விஷயங்கள்லாம் உண்மையிலே புட்டினை கொதிப்படைய வச்சுது. இந்த பகுதி ஒரு சின்ன பகுதி தான். ஒரு ரஷ்யாவுடைய பகுதியை பார்க்கும்போது 1000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த பகுதியை பிடிச்சி வச்சுட்டு இந்த ஜெலன்ஸ்கி ஆடின ஆட்டம் இருக்கே. ஜெலன்ஸ்கி பதவிக்கு வர்ற முன்னாடி அவர் ஒரு நடிகர், ஒரு காமெடியன். அவரோட காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மொக்க காமெடி தான். உண்மையிலேயே மனுஷன் ஒரு வேலைக்காகாத உபயமத்த ஒரு ஆள் தான். அவரை தான் அந்த மக்கள் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுத்தாங்க. அவரை தேர்ந்தெடுத்ததாலேயே இன்னைக்கு யுக்ரைன் நாசமா போய் கிடக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த நாடகத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெத்து காட்டுறேன் அப்படின்னு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி மைக்கை பிடிச்சிக்கிட்டு பிரஸ் முன்னாடி கண்டா அப்படி பேசினாரு ஜெலன்ஸ்கி. என்னமோ போரில் தான் ஜெயிச்சிட்ட ரேஞ்சுக்கு மனுஷன் பீல் அவுட்டாரு. இதற்கெல்லாம் புட்டின் ஒரு அமைதியை மட்டும்தான் பதிலாக கொடுத்தார். ஒரே விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, அந்த நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது இல்லையா, அதனுடைய பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படிங்கிற மட்டும்தான் புட்டின் சொன்னார். அதே சமயத்தில் அந்த கர்ஸ் பகுதியை பிடிச்சது இல்லையா யுக்ரைன், அந்த பகுதியில் ரஷ்யா தன்னை அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி எதிர்பார்த்தாரு. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் போட்ட பிளானே வேற. அவர் என்ன பண்ணிட்டாரு, யுக்ரைனுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற ரஷ்யாவுடைய பகுதியான கர்ஸ்குள்ள யுக்ரைன் நுழைஞ்சது இல்லையா, அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டாரு, யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் போய் அட்டாக் பண்றாரு. இந்த பகுதியில் ஏற்கனவே 1,00,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பிடிச்சு வச்சிருக்குது ரஷ்யா. அதாவது யுக்ரைனுடைய மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 25% ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்குது. யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற பொக்ரோஸ்க் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பிடிப்பதற்கு ரஷ்யா முன்னேறிக்கிட்டே இருக்குது. இந்த பொக்ரோஸ்க் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நகரமாக கருதப்படுது. அது யுக்ரைனுடைய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப்
அப்படின்னு சொல்றாங்க. அந்த நகரத்தை பிடிப்பதற்கு முழு வீச்சில் தன்னுடைய படைகளை களமியிருக்க இருக்கிறாரு புட்டின். இந்த பக்கம் யுக்ரைன் வந்து கர்ஸ்க் பகுதியை பிடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீ கர்ஸ்கை தாண்டி போய் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாம தானே அங்க பாலத்தை எல்லாம் தகர்த்துட்டு உட்கார்ந்துருச்சு. அப்படி ஒரு சிட்டிங் டக்காக இப்ப இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்த பக்கம் கிழக்கு பகுதிகளில் மேலும் சில நகரங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கர்ஸ்க் பகுதிக்கே திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் கடந்த 3 நாட்களாக பயங்கர கடுமையான தாக்குதலை யுக்ரைனின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். ரஷ்யாவுடைய இந்த கேம் பிளான் இப்பதான் மனுஷனுக்கு நம்ம நடிகருக்கு புரிஞ்சிருக்குது. இதை புரிஞ்ச உடனே ஜெலன்ஸ்கி கதற ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷன் நேத்தே மைக்க பிடிச்சுட்டு அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து நீங்களாம் தான் எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு மேலும் பல பில்லியன் டாலருக்கு எங்களுக்கு ராணுவ தளவாடங்களை கொடுங்க, ஏவுகணைகளை கொடுங்க, F-16 கொடுங்க, கொடுக்கறதோட இல்லை ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதலை நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதியும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. ஆனால் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் அப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்களைய தற்காத்து கொள்வதற்கு தான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறமே ஒழிய நீங்கள் போய் பிற நாட்டின் பகுதிகளை பிடிப்பதற்கு அல்ல அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி பண்ண விஷயம், அதாவது ரஷ்யாவுடைய பகுதியில் படையெடுத்துட்டு போய் ரஷ்யாவுடைய பகுதி கொஞ்சத்தை ஆக்கிரமிச்ச அதே விஷயம் இப்பொழுது ஜெலன்ஸ்கிக்கு எதிராகவே, யுக்ரைனுக்கு எதிராகவே மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேற்கத்திய நாடுகளுக்கு இப்போ வந்து யுக்ரைனுடைய நடவடிக்கைகளை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, நியாயப்படுத்துவதற்கு எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால தான் மேற்கத்திய நாடுகளும் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்களுடைய பீஸ் பிளானை நீ கையில் எடுத்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகணும் அப்படின்னு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுத்து வர்றாங்க அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. இதே செய்தியை கேள்விப்பட்டு தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் என்ன பண்றாரு, அவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் முடிஞ்ச அளவுக்கு போய் பிடிச்சிடணும்டா அப்படின்னு தன்னுடைய படைகளை யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் விரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியமாக யுக்ரைனுடைய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுக்கிட்டே வருது ரஷ்யா அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, 1000 தான் இருந்தாலும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் சோவியத் ரஷ்யாவுடைய கேஜிபியில் உலகமே கண்டு நடுங்கிய அந்த சோவியத் யூனியனுடைய உளவுத்துறையான கேஜிபியில் பணியாற்றியவர். அவர் ஒரு முழு இராணுவ வீரன். அவர் வந்து ரஷ்யாவுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாரு. இந்த பக்கம் யார் இருக்கிறா யுக்ரைன்ல, நம்பாலும் ஒரு நடிகர், அதுவும் எப்படி காமெடியனு. அந்த மனுஷன் கையில் யுக்ரைன் நாட்டை கொடுத்துட்டு மக்கள் விழுவிதுங்க நிற்கிறாங்க. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையை போல யுக்ரைனை நாசமாக்கி கொண்டிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறதான் உண்மை. ஜெலன்ஸ்கிக்கு இந்த போரில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. ஆனால் புட்டினும் மிக தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. மேற்கத்திய நாடுகளுக்கும் அழுத்து போச்சு, எல்லாருக்கும் அழுத்து போச்சு. அவங்களுடைய சப்போர்ட் யுக்ரைனுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்ததாக பேச்சுவார்த்தைக்கு தன்னிடம் அழுத்தம் கொடுப்பாங்க எல்லாருமே அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு புட்டின் என்ன பண்ணுறாரு, பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாக எந்த அளவுக்கு நாம் வந்து யுக்ரைனுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆக்கிரமிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து பேச்சுவார்த்தையின் போது ஒரு நல்ல கெத்தாக ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு கைதேர்ந்த ஒரு இராணுவ வீரனாக, ஒரு இராணுவ தலைவனாக, தளபதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்கிறாரு. பார்க்கலாம், நடிகை வகுக்கிற அழுக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, இல்லை ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு இராணுவ தளபதி வகுக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமான்னு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.